இந்த உலகத்துல எது சவாலானது அப்படின்னா, நீ வந்து எதாவது கண்டுபிடிக்கிற, இதெல்லாம் ஒரு பெரிய இது ஒரு பெரிய சவாலானதுலாம் பெரிய சவால் எது தெரியுமா? நீ காதலிச்சு பாரு. நீ வந்து நான் அத கண்டுபிடிக்கிறேன், வாகனத்த கண்டுபிடிக்கிறேன், ஃப்ளைட்ட கண்டுபிடிக்கிறேன். அரேபியால கூட சவுதி அரேபியால கூட நீ ஃப்ளைட்ட கண்டுபிடிச்சிடலாம், வாகனத்த கண்டுபிடிச்சிடலாம். அந்த நாட்டுல போய் நீ காதலிச்சு பாரு. ஒரு ஒரு பொது வெளியில ஒரு பொண்ணும் நீயும் சேர்ந்து தோள் மேல கை போட்டு போ முடியுமா? அந்த சவுதி அரேபியாவுல கைப்பிடிச்சு நடக்க முடியுமா? அல்லது வந்து ஒரு ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு அப்போ ஒரு சவுதி அரேபியாவுல கூட எது சவாலா பார்க்கப்படுதுன்னா, சவுதி அரேபியாவுல கூட இத பண்ணலாம்ப்பா. நீ கண்டுபிடிக்கிற பாரு, மெஷின கண்டுபிடிக்கிற பாரு. அது சவுதி அரேபியாவுல கூட பண்ணலாம். ஆனா காதலிக்கிறது வந்து சவாலான விஷயம். எல்லா இடத்துலயும் பண்ணவே முடியாது. அப்ப எது உனக்கு சவாலானது? உனக்கு விரும்பிய ஒருவனை தேர்ந்தெடுத்து காதலிப்பது இருக்குல்ல, நீ போய் உட்கார்ற, பீச்சில் போய் உட்காந்து பேசுகிற, சவுதி அரேபியாவில் போய் லவ்வர்ஸ் மாதிரி சுற்றி பேச முடியுமா? ஒரு ஒரு ட்ரௌசர் போட்டு விரும்பிய ஆடைகளை அணிந்து கொண்டு நீ சவுதி அரேபியாவில் போய் ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு பொண்ணு ட்ரௌசர் போட்டு சவுதி அரேபியாவில் சுற்ற முடியுமா? ஒரு ஆப்கானிஸ்தானில் சுற்ற முடியுமா? ஒரு பொண்ணு வந்து ஒரு ட்ரௌசர் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு போக முடியுமா? அப்போ எது சவாலானது? ஆனால் அதே ஆப்கானிஸ்தானில் சவுதி அரேபியாவிலையோ நீ ஒரு காரை வந்து கண்டுபிடிக்கலாம், அதுக்கு வரவேற்பு இருக்குது. அப்போ எது சவாலானது இங்கே இந்த உலகத்தில்? உறவுகள் தான் சவாலானது, சுதந்திரம் தான் சவாலானது, அன்பு செலுத்துறது தான் சவாலானது, காதலிப்பது தான் சவாலானது, மனித உறவுகள் தான் சவாலானது, ரொம்ப சவால் நிறைந்தது. இந்தியாவில் கூட நீ விஞ்ஞானி ஆகிடலாம், விஞ்ஞானியானா உன்னை கொண்டாடுவாங்க. ஆனால் நீ ஒரு காதலிக்க முடியுமா? நீ காதலிக்கிறது எல்லாத்துக்கும் யார் நீ வந்து நினைக்கிற வாழ்க்கையை போகிறதுக்கு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, அதுக்கு சம்பளம்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து காதலிப்பது எல்லாருக்கும் இங்கே அனுமதிக்கப்பட்டதா? கிடையாது. அப்போ எது சவாலானது? காதல் தான் சவாலானது. அதுதான் இப்போ வந்து படித்தவர்களுக்கு ஒரு சந்தேகம். நிறைய படிக்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு வந்துடுச்சு. என்ன சாதிச்சு? இது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் அவர் காதலிக்க முடியலையே, நமக்குன்னு ஒரு காதல் இல்லையே. காதலிப்பதற்கு எவ்வளோ தடைகள் இருக்குது. நமக்கு பிடிச்சவங்கள கண்டே பிடிக்க முடியலையே. பிடித்த தொழிலை கூட நீ செஞ்சிடலாம், பிடித்தவர்களே கண்டுபிடிக்கணுமே. உனக்கு பிடிச்ச ஒரு ஆணை கண்டுபிடிக்கணும், பிடிச்ச ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கணும், உன் அறிவுக்கு இணையான ஒரு துணையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கும் நம்மளுக்கு பிடிக்கணும், பிடிச்சா மட்டும் போதாது. இங்கே அதுக்கு அனுமதி இல்லையே. பயந்து பயந்து தெரியாமல் தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சேர்ந்து போகிறது உட்காந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ உட்காந்து பேசிப்பார், ஒரு காதல்ன்ற பேரில் உட்காந்து பேசிப்பார். சென்னையில் ஒரு கிராமத்தில் உட்காந்து பேசுவியா? காதலிப்பதற்கு இங்கே என்ன சுதந்திரம் இருக்குது? கௌரவ கொலை அப்படி இப்படின்லாம் பண்ணுற உலகம் இது. அப்படி போது எது சவாலானது? அப்போ ஒரு ரொம்ப சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாக எதை பார்ப்பாங்க அப்படின்னா, நீ விஞ்ஞானி ஆகிறதெல்லாம் விஞ்ஞானியாக ஆகுவதை விட மிகப்பெரிய சாதனை காதலிப்பது தான். விரும்பியவர்களோடு வாழ்வது. பிடிக்காதவங்கள, உனக்கு பிடிக்காத என் மனைவி பிடிக்கலப்பா, எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு, என் மனைவியோட இப்போ அந்த பெண்ணை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னால் விவாகரத்து பண்ண முடியுமா? நீ வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு வந்துடலாம், விட்டு வேறு வேலையில் சேர்ந்துடலாம். ஆனால் நீ வந்து ஒரு பொண்ணை உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பொண்ணை கழட்டி விட முடியுமா? அல்லது இன்னொரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண முடியுமா? அதற்கு இங்கே அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டுற மாட்டாங்க. சவால் நிறைந்தது எது அப்படின்னா உறவுகள் தான் சவால் நிறைந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அப்போ வந்து அவன் போய் பையனை பிடிக்கல, கணவனை பிடிக்கலன்னா அவனை விவாகரத்து பண்ணிவிட்டு உடனே அந்த பொண்ணு இன்னொருத்தங்க கூட போக முடியுமா? எதுக்காக போகிறா? அவளுக்கு அன்பு இன்னொரு இடத்துல இன்னும் சிறப்பாக கிடைக்குது அப்படிங்கிறக்காக தான் போகிறா. அதில் என்ன தப்பு இருக்குது? இவன் கூட வாழும்போது எனக்கு கிடைத்த அன்பை விட இன்னொருத்தன் அவன் கூட பேசும்போது எனக்கு அன்பு அதிகமாக தெரிகிறது, பாசம் அதிகமாக இருக்குது, இன்னும் சந்தோஷமாக நான் இருக்கேன், அதனால் அவன் கூட போய் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்படின்னா அதில் என்ன தப்பு இருக்குது? ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ முடியுமா? இங்கே சவால் நிறைந்தது, அனுமதிக்க மாட்டாங்க, பெரிய ஆபத்து நிறைந்தது. அதனால் உறவுகளை விட சவால் நிறைந்தது எது? உறவுகளை விட சவால் நிறைந்தது எதுவும் கிடையாது. அதுதான் மேலான அப்போ அந்த சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அதுதான் வந்து ஒரு பெரிய இது. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் ஏன் போகிறாங்க அப்படின்னா, அங்கே உறவுகள்கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது, காதலிப்பதற்கு சுதந்திரம், ஆண் பெண் உறவில் ஒரு சுதந்திரம் இருக்குது. அதனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. சும்மா அமெரிக்காக்காரங்க ஏன் இங்கே வரணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. இப்போ துபாய் கூட நல்லா தான் இருக்குது, கட்டமைப்புகள்லாம் நல்லா இருக்குப்பா. ஏன் அமெரிக்காக்காரங்க துபாய்க்கு வர மாட்டேன்னு நினைக்கிறாங்க? துபாயில் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய கட்டடம்லாம் இருக்குது, மியா கலிஃபான்னு மிகப்பெரிய கட்டடமே இருக்குது. ஏன் அமெரிக்காக்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க துபாயில் போய் வாழணும்னு ஏன் நினைக்க மாட்டாங்க? வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் கிடையாது. துபாயில் இருக்கிற சுதந்திரத்தை விட அமெரிக்காவில் சுதந்திரம் அதிகம். நம்ம ஏன் வந்து வெளிநாட்டுக்கு, அதுவும் அமெரிக்காவுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா, அங்கே சுதந்திரம் இருக்குது, ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்குது.
அது ஒரு சவால் நிறைந்தது. சவால் நிறைந்த மனிதர்களிடம்தான் அப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்க முடியும். நாம் அதை பார்த்து பயப்படுறோம். ஆண் பெண் உறவை பார்த்தே பயப்படுற கோழைகள் வாழ்கிற இந்தியா போன்ற மூன்றாவது நாடுகளில் வந்து யார் வந்து குடியேறணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் உறவுகளுக்கு எங்கே சுதந்திரம் இருக்கோ அங்கே தான் மனிதர்கள் போய் வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன் வெளிநாட்டு போகணுன்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அதான். உறவுகளில் ஒரு சுதந்திரம் இருக்கிற நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் உறவுகளை தேர்ந்தெடுப்பது, கண்டுபிடிப்பது, அவர்களோடு வாழ்வது, விரும்பியவர்களோடு வாழ்வது, அதுதான் வந்து விவாகரத்து பண்ணுறது. இதுதான் சவாலானது. இதற்கு எங்கே அனுமதி இருக்கிறதோ அங்கே போய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தா விரும்பியவர்களோடு உனக்கு விரும்பிய வாழ்க்கை கிடைக்கலாம். ஆனால் விவாகரத்து பண்ண முடியுமா? பிடிக்கலைன்னா இன்னொன்று பெட்டராக கிடைக்கும்போது அங்கே போக முடியுமா? அதுக்கு இங்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று பெட்டராக இருக்குது ஏன் போகிற அப்படின்னா அங்கே பாசம் அதிகமாக இருக்குது, அன்பு அதிகமாக இருக்குது, அதனால போகிற. அதில் என்ன தப்பு இருக்குது? அது நேரத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட கண்டிப்பாக வாழணும், விவாகரத்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடை நம்ம வச்சுருக்கணும். அப்போது வந்து ஏன்னா குழந்தைகளுக்காக அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா குழந்தைகளோட உரிமை அது. தன்னை பெற்றெடுத்த அப்பா அம்மாவோடு ஒரு 8 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு அது ஒரு அடிப்படை உரிமை. அந்த உரிமை மறுக்கப்படக்கூடாது. அதனால் ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது நீ நல்லா முடிவு பண்ணிக்கணும். ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா ஒரு மனைவியோட 8 வருஷம் நம்ம வாழ்ந்தாகணும், அல்லது கணவனோட 8 வருஷம் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும். பிரியவே முடியாது, பிரியவும் கூடாது, பிரியவும் முடியாது, சட்டத்துக்கு இடமில்லை அப்படின்னு நம்ம சட்டத்தை உருவாக்கியிருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அது. நீ பாட்டு குழந்தைய பெற்றுட்டு 1 வயசில் 2 வயசில் விட்டுட்டு வேற ஒருத்தரோட போயிட்டேன்னா அப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த அப்பா அம்மாங்கிற உறவு வந்து தேவை, இயற்கையான உறவு. அது தேவை, அந்த அனுபவம் தேவை, உனக்கும் தேவை. நீ பெற்ற பிள்ளைக்கு நீ அப்பா அம்மாவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உனக்கும் அது முக்கியமாக இருக்குது. அதனால் பிரிவது எது சவால் நிறைந்தது? உறவுகள் தான் சவால் நிறைந்தது. ரொம்ப